விமலா ஏதாவது பேசு. அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. தானம், அப்பா. என் ரூம்ல ஒரு வயலட் ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. இந்தாங்கப்பா. அவகிட்ட கொடு. என்னப்பா இது? அதுல உன் கையெழுத்து போடு. விமலா, ஒரு நிமிஷம். மாமா, என்ன கையெழுத்து? எனக்கும் என் பொண்ணுக்கு இடையில நீ என்னைக்கும் வரக்கூடாது. மீறி வந்த துண்டு துண்டா வெட்டிடுவேன், புரிஞ்சுதா? என் புருஷனை முன்னாடி அவமதிக்கிறது என்னால் தாங்கிக்க முடியாது. சாரி சாரி சாரி, என்ன மன்னிச்சிடுமா. கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு நீ கிளம்பு. இவ்வளவுதானப்பா? இவ்வளவுதானப்பா நீங்க மேல வச்சிருக்கிற பாசம்? உங்களுக்கு சொத்து வேணும் இல்ல? ஒரு சின்ன திருத்தம். இதெல்லாம் உன் சொத்து இல்ல, உனக்காக உன் அப்ப நான் சம்பாதிச்சது. கையெழுத்து போடு. விமலா ப்ளீஸ். தேங்க்யூ. நமக்குள்ள இவ்வளவு இடைவெளி வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. விமலா, நானும் ரஞ்சித்தும் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். நீ வருவமா? நீ வரும்போது உன்னை அரவணைக்க உங்க அப்பாவா நான் மட்டும் இருந்தா போதாது. நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கைய இருக்கணும், உனக்காக இருக்கணும். அதுக்குதான் இந்த கையெழுத்து வாக்குறேன். இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. நீ திரும்பி வருவ. இந்த தப்பு என்னன்னு புரிஞ்சு வருவ. அப்போ என் பக்கத்துல இருக்க நியாயம் உனக்கு புரியும். நான் வரேன்ப்பா. விமலா, நிஜமாவே என்னை விட்டு போறியாமா? வேற வழி இல்லப்பா. புரிஞ்சுக்காத மனுஷங்களோட வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கப்பா. இவரோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வரேன் ரஞ்சித். விமலா, விமலா சொன்னா கேளு. தானம், அப்பா. விமலா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இங்க வான்னு சொன்னேன். தெரியும், இந்த மாதிரி டாபிக் பேசினாவே பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்.
நான் நேத்து வரைக்கும் உனக்கு அப்பா, ரஞ்சித் உன் வாழ்க்கையில வந்ததும் நான் உனக்கு எதிரி. பரவாயில்ல பரவாயில்ல, என்ன உன் அப்பாவை நினைச்சுக்கோ. ஜஸ்ட் ட்ரீட் மீ லைக் அ ஃப்ரெண்ட், காட் டேம் இட். உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், அந்த ரஞ்சித் உனக்கு வேண்டாம். அந்த ரஞ்சித்தை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். அவன் என் தங்கச்சி பையன். அவன் நல்லவனா இருந்திருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன். பட் he is not a good fellow. இது ஒரு அப்பாவோட அட்வைஸ் எடுத்துக்காத, ஒரு ஃப்ரெண்டோட அட்வைஸ் எடுத்துக்க. புரிஞ்சுதா? அப்பா, உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஓகே, கேன் ஐ கோ நவ? எஸ் ரஞ்சித், நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். யா, I'll be there in 5 minutes. Okay, bye.